ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். நிறைய பேர் யூஜிடிஆர்பினா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் வந்து பிஎட் முடித்ததுக்கப்புறம் டெட்டு பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் நியமன தேர்வு தான் வந்து இது இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ஒரு 10 யூனிட்ஸுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சிலபஸ் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். சேனலுக்கு நீ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலிகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரிஸ்கிரைப் புக்ஸ் எல்லாமே இருக்கும், நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம 2 அக்டோபர் 2025 விஜயதசமி அன்னைக்கு நம்ம வந்து யூஜிடிஆர்பிக்கான நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன். விஜயதசமிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஒரு வெற்றி திருவிழா. அதனால தான் நம்ம குழந்தைகளை கூட அன்னைக்கு தான் முதல்ல படிப்பு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆரம்பிப்போம் இல்லையா. அதே மாதிரி இந்த வெற்றி திருவிழா அன்னைக்கு நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது நிச்சயமாக அது ஒரு சக்ஸஸில் போய் முடியும். அப்படிங்கிறதுக்காக நான் இந்த நல்ல நாளில் இந்த பேட்ச் ஆரம்பிக்கிறேன். பேட்சில் ஜாயின் பண்ணவில்லைங்க தான் காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து தொடர்ந்து ஃப்ரீ சீரீஸ் வந்து யூனிட் 4 உள்ளது. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்ட்டில் இன்ட்ரொடக்ஷன் எல்லாம் கொடுத்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அடுத்த பார்ட்டு, அதனுடைய எக்ஸ்டென்ஷன் அடுத்த வீடியோஸ் கொடுக்க போகிறேன். பார்த்துட்டு நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். யூஜிடிஆர்பி மேத்ஸை நீங்கள் நிச்சயமாக வின் பண்ணிடலாம். என்னுடைய பிளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் கட்டாயம் பாருங்கள், அதுக்கு பிறகு காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. A0 = ஃபார்முலா எழுதிக்குவோம். மைனஸ் முதல்ல 1/π இன்டெக்ரல் -π to π f(x) dx. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போன வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. 0 -π சரியா. இதில் -π to 0 0 to π அப்படின்னா நம்ம இன்டர்வலை 2ஆக பிரிச்சுக்கலாம். 1/π இன்டெக்ரல் -π to 0 f(x) dx ப்ளஸ் இன்டெக்ரல் 0 to π f(x) dx. இந்த இருக்கு -π to 0 0 to π சரியா. ஸோ A0 = 1/π இன்டெக்ரல் -π to 0 ஃபங்க்ஷன் என்னது -1 dx ப்ளஸ் 1/π இன்டெக்ரல் 0 to π f(x) dx. f(x) 0 to π f(x) என்னது 1 dx equal to 1/π இன்டெகிரேட் பண்ணுங்க. -x லிமிட் -π to 0 plus 1/π இன்டெகிரல் x லிமிட் 0 to π சரியா. அப்பர் லிமிட் என்னன்னு பார்த்துக்கோங்க. அப்பர் லிமிட் 0, லோயர் லிமிட்ல ஒரு மைனஸ் வரும், இங்க ஒரு மைனஸ் இருக்கு, பிளஸ் ஆயிரும், திரும்ப இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அப்போ -3 மைனஸ் வருது. இங்க ஒரு மைனஸ் இருக்கு, லோயர் லிமிட்ல ஒரு மைனஸ் வரும், அதுக்கு பிறகு ஒரு -π சரியா. பிளஸ் 1/π இன்டெகிரல் π. அப்ப ஆன்சர் வந்து 0வா. ஆன்சர் A0 = என்னது 0 சரியா. அடுத்தது ANக்கு ஃபார்முலா என்ன? AN = நம்மளுக்கு A0 0 ஞாபகம் வச்சுக்கோங்க. AN = = 1/π இன்டெக்ரல் -π to π cos nx f(x) cos nx dx equal to 1/π இன்டெக்ரல் -π to 0 -π to 0ல ஃபங்க்ஷன் என்னது -1 cos nx plus dx plus integral 0 to π 1/π 0 to π 1 into cos nx dx சரியா. எப்போ AN = -1/π cos nx இன்டகிரேஷன் என்னது sin nx சரியா.
plus 1 by pi integral 0 to pi எது cos nx integration வந்து என்னது அதனால an 0. இப்போ bn வேல்யூ கண்டுபிடிப்போம் 1 by pi ரெண்டாவே பிரிச்சு எழுதிறேன் minus pi to 0 minus 1 sin nx dx plus integral 0 to pi f of x எவ்வளவு 1 அப்போ sin nx dx equal to 1 by pi integrate பண்ணுவோம் integrate பண்ணா sin க்கு integration minus cos ஏற்கனவே மைனஸ் இருக்கு அப்ப பிளஸ் ஆயிடும் அப்ப cos nx by n limit minus pi to 0 plus இங்க sin nx க்கு differentiation minus cos nx by n limit 0 to pi limit என்னது 0 to pi சரியா இப்போ இன்டகிரேட் பண்ணலாம் 1 by pi லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் 1 by pi cos 0 எவ்வளவு 1 அப்போ 1 by n cos 0 minus cos n pi by n சரியா திரும்ப இதுல லிமிட் அப்ளை பண்ணுவோம் இதுல லிமிட் அப்ளை பண்ணா minus cos n pi by n லோயர் லிமிட்டுக்கு ஒரு மைனஸ் வரும் இங்க ஒரு மைனஸ் இருக்கு அப்ப பிளஸ் ஆயிரும் பிளஸ் cos 0 by n cos 0 வந்து 1 cos 0 வந்து எவ்வளவு 1 சரியா இப்போ bn க்கு வேல்யூ என்ன வருதுன்னு பார்க்கலாமா bn equal to 1 by pi into n அவுட் சைடுல எடுத்துக்கலாம் 2 minus 1 by n plus 1 by n 2 by n வரும் n மட்டும் நான் அவுட் சைடுல எடுத்துக்கேன் cos n pi எவ்வளவு minus 1 power n 2 into minus 1 power n cos n pi a minus 1 power n cos pi equal to minus 1 cos 2 pi equal to 1 cos 3 pi equal to minus 1 அப்போ n ஆடா இருந்தா minus 1 n ஈவனா இருந்தா plus 1 அதனால நான் minus 1 power n போட்டிருக்கேன் n ஆடா இருந்ததுன்னா இது minus 1 ஆயிடும் n ஈவனா இருந்ததுன்னா இது plus 1 ஆயிடும் சரிதானா சொல்றது புரியுதா அப்போ equal to 2 by n pi 1 minus 1 power n சரியா இப்ப நான் n ஆடா ஈவனா அப்படின்னு நான் போட்டு பார்க்க போறேன் n ஆடா இருந்தா 2 by n pi n ஆட் n ஆடா இருந்தா இது என்ன ஆயிடும் minus 1 ன்னு வரும் n ஆடா இருந்தா இது என்ன வரும் minus 1 ஏற்கனவே மைனஸ் இருக்கு பிளஸ் ஆயிடும் அப்ப 1 plus 1 2 அப்ப இங்க 2 into 2 எவ்வளவு வரும் 4 by n pi ன்னு வரும் n ஈவனா இருந்தா என்ன வரும் -1 ஸ்கொயர் plus 1 அப்போ 1 minus 1 0 minus 1 power 4 plus 1 அப்போ 1 minus 1 0 அப்ப equal to நம்மளுக்கு என்ன வந்துரும் 0 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிரும் சரியா இப்போ a0 வேல்யூ தெரியும் an வேல்யூ தெரியும் bn வேல்யூ தெரியும் இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபோரியர் சீரிஸை எக்ஸ்பாண்ட் பண்ண போறோம் ஃபோரியர் சீரிஸை எப்படி எக்ஸ்பாண்ட் பண்றது f of x is equal to a0 by 2 plus summation n varies from 1 to infinity an cos nx plus bn sin nx சரியா an cos nx plus bn sin nx சரியா இப்போ a0 0 an 0 bn க்கு மட்டும்தான் வேல்யூ இருக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா a0 0 an 0 summation n varies from 1 to infinity 4 by n pi sin nx equal to 4 by pi summation n varies from 1 to infinity sin nx by என்னது n என்ன கொடுத்திருக்கு ஆடா இருந்தாதான் வேல்யூ ஈவனா இருந்தா வேல்யூ இல்ல
அப்படின்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 4/π sin x by 1 plus sin 2x by 2 plus sin 3x very sorry ஈவன்ல வேல்யூ கிடையாது. அப்ப sin 3x by 3 plus sin 5x by 5 plus etc. இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். சரிதானா? இதுதான் நம்மளுக்கு வேணுங்கிற ஃபுரியர் சீரீஸ். இதுதான் நம்மளுடைய ஃபுரியர் சீரீஸ். சரிதானா? இப்போ அடுத்த ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாம். அடுத்த ப்ராப்ளம் போடுறதுக்கு f of x is equal to நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கு? pi minus x the whole square. f of x is equal to pi minus x the whole square. இப்போ a not equal to 1/π integral 0 to 2π a not another f of x dx equal to 1/π pi minus x the whole power 3/3. அதுக்கப்புறம் இந்த மைனஸ் எக்ஸுக்கு ஒரு மைனஸ் 1. லிமிட் என்ன? 0 to 2π. லிமிட் எவ்வளவு? 0 to 2π. அப்ப a0 ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 1/π இங்க pi minus 2π. pi minus 2π எவ்வளவு? minus pi the whole power 3. அப்ப minus pi cube by minus 3. minus pi cube by minus 3. அடுத்தது நம்ம x equal to 0 போடணும். x equal to 0 போடும்போது லோயர் லிமிட்ல ஒரு மைனஸ் வரும், இங்க ஒரு மைனஸ் இருக்கு, பிளஸ் ஆயிடும். அப்ப plus pi cube by 3. அப்ப என்ன வருது? இந்த இது மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடுமா? அப்ப 1/π 2π cube by 3 equal to 2π square by 3. 2π square by 3. சரிதானா? இதுதான் என்னது? நம்மளுடைய a0. இனிமே an கண்டுபிடிக்கணும். an equal to 1/π integral 0 to 2π f of x cos nx. f of x எவ்வளவு? pi minus x the whole square into cos nx dx equal to 1/π. Bernoulli's formula apply பண்ண போறோம். இத வச்சிட்டு இதை இன்டகிரேட் பண்ணனும். அப்ப pi minus x the whole square into cos nx integration என்னது? sin nx by n minus இதை டிஃபரன்ஷியேட் பண்ணனும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 into pi minus x into minus 1. 2 into pi minus x into minus 1. சரிதானா? into என்ன வரும்? 2 into pi minus x. அதுக்கப்புறம் இதை இன்டகிரேட் பண்ணணும். இதை இன்டகிரேட் பண்ணா minus cos nx by n square. சைனுக்கு இன்டகிரேஷன் மைனஸ் காஸ். ரொம்ப கவனமா இருக்கணும். நிறைய மைனஸ் பிளஸ் வரும். இதுல இந்த ஒரு மைனஸ், இந்த ஒரு மைனஸ், இந்த ஒரு மைனஸ், 3 மைனஸ் இருக்கு. அப்ப திரும்ப கடைசி மைனஸ்ல தான் வந்து நிற்கும். சரியா? அடுத்தது பிளஸ் என்னது? 2 into pi minus x க்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது? -1. pi minus x க்கு டிஃபரன்ஷியேஷன் -1. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு மைனஸ் பிளஸ் ஆயிடுமா? cos nx க்கு இன்டகிரேஷன் என்னது? cos nx க்கு இன்டகிரேஷன் sin nx by n power 3. sin nx by n power 3. லிமிட் என்ன? 0 to 2π. இப்ப நான் லிமிட் அப்ளை பண்றேன் பாருங்க. லிமிட் அப்ளை பண்ணும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, sin வர்ற டேர்ம்ஸ்க்கு எல்லாம் நம்ம லிமிட் அப்ளை பண்ணாமலே விட்டுறலாம். ஏன்னா sin n by 0 sin 0வும் என்னதான்? 0 தான். அப்ப இந்த ரெண்டுக்கும் லிமிட்டே போட வேண்டாம், இதுக்கு மட்டும் போட்டா போதும். என்ன வருதுன்னு பாருங்க. -2/π pi minus x into cos nx by n square. லிமிட் என்னது? 0 to 2π. லிமிட் அப்ளை பண்ணுங்க. -2/π pi minus 2π into cos n into 2π by n square கூட அவுட் சைடுல வச்சு இதுல இருக்கட்டு n square அடுத்தால அவுட் சைடு cos n into 2π மைனஸ் அடுத்தது லோயர் லிமிட் போடணும். லோயர் லிமிட் போடுறதுக்கு 2 into லாம் அவுட் சைடுல எடுத்துட்டேன் இல்லையா? pi minus 0. அப்ப pi into cos 0 by n square. cos 0 by n square. என்ன வருதுன்னு பாருங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. a0 வந்து 2π square by 3.
an கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? So an equal to minus 2 by n square pi minus 2 by n square pi cos 2n pi. cos ஈவன்ல இருந்தாலே நம்மளுக்கு வேல்யூ எவ்வளவுதான் 1 தான். அப்ப இது 1 ஆகும். இப்ப இங்க minus pi, இங்க n square அவுட் சைடுல எடுத்தாச்சு. அப்போ minus pi equal to minus plus ஆயிடுமா? அப்ப 4 by n square pi into pi. Pi will get cancelled. Answer என்னது 4 by n square. 4 by n square தான் என்னது நம்மளுடைய an. 4 by n square தான் நம்மளுடைய an. அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? bn என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். bn எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். bn க்கு ஃபார்முலா என்ன? f of x sin nx dx. f of x into sin nx dx. சரிதானா? இப்போ இதுல hence deduce that னு ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க. நம்ம அதையும் என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். an வந்து 4 by n square வந்திருக்கு. bn என்ன வருதுன்னு பார்க்கலாம். an வந்து 4 by n square. bn equal to 1 by pi integral 0 to 2 pi pi minus x the whole square into sin nx dx. சரியா? அப்போ 1 by pi Bernoulli's formula apply பண்ணுவோம். pi minus x the whole square இதை அப்படியே வச்சிருக்கேன். இதை integrate பண்ணணும். minus cos nx by n minus இதுக்கு differentiation 2 into pi minus x 2 into pi minus x. அதுக்கப்புறம் இந்த minus x க்கு ஒரு minus 1. அதுக்கப்புறம் இதுல என்ன இருக்கோ அதுக்கு integration. minus cos nx க்கு integration என்னது? minus sin nx by n square. minus sin nx by n square. plus இந்த minus plus ஆயிரும். plus 2 into pi minus x க்கு differentiation என்னது? minus 1. sin nx by n square க்கு integration என்னது? minus cos nx by n cube. minus வருமா plus வருமா? இதுக்கு தானே integration போட போறோம். plus தான் வரும். integration வந்து என்னது? plus தான் வரும். சரியா? இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா லிமிட் அப்ளை பண்ணணும். லிமிட் அப்ளை பண்றதுக்கு sin வரக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம என்ன செய்திடலாம்? அப்படியே நெக்லெக்ட் பண்ணிடலாம். sin வரக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே நெக்லெக்ட் பண்ணிடலாம். sin nx இதெல்லாம் நம்ம இதெல்லாம் பிளஸ் ஆக்கிடுவோம் பாத்தீங்களா? அப்போ மைனஸ் காஸ் nx by n cube வச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா இத பிளஸ் போட்டோம்னா இங்க இன்னொரு மைனஸ் இருக்கும். இந்த மைனஸ் அத பிளஸ் போட்டா இந்த மைனஸ் எடுக்கணும். எப்படினாலும் ஆன்சர் என்னதுல தான் வரும்? பிளஸ்ல தான் வரும். 0 to 2 pi. சரியா? இப்போ bn equal to 1 by pi லிமிட் அப்ளை பண்ணுவோம். லிமிட் அப்ளை பண்றதுக்கு நம்மளுக்கு பையை விட்டுட்டோமோ? 2 by n cube cos 2n pi minus லோயர் லிமிட் போடணும். லோயர் லிமிட் போடும்போது இங்க ஒரு மைனஸ் இருக்கு. லோயர் லிமிட்ல ஒரு மைனஸ் வரும். அப்ப என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும். x க்கு 0 போட்டோம்னா pi square by n cos 0. pi square by n cos 0. இதுல போட்டோம்னா x க்கு 0 போட்டோம்னா லோயர் லிமிட்ல மைனஸ் வரும். அப்ப minus 2 by n cube cos 0. minus 2 by n cube cos 0. பாருங்க 1 by pi cos 2n pi எவ்வளவு? 1.
அப்போ மைனஸ் பை ஸ்கொயர் பை என் பிளஸ் 2 by n cube plus pi square by n minus 2 by n cube which is equal to என்னது 0. bn ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன வந்துருச்சு 0 வந்துருச்சு. bn ஓட வேல்யூ வந்து டோட்டலா 0 வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்? ஃபோரியர் சீரிஸை எழுதணும். ஃபோரியர் சீரிஸை எப்படி எழுதுறது? ஃபோரியர் சீரிஸ் எப்படி எழுதுறது அப்படின்னா f of x is equal to a0 by 2 plus summation n varies from 1 to infinity an cos nx plus bn sin nx வரும். அதுவும் எழுதிக்கோங்க வேண்டாம். bn sin nx சரியா? இதுல a0 0 bn இல்ல a0க்கு ஏதோ வேல்யூ இருக்கு. a0 வந்து 2 pi square by 3. அப்போ pi square by 3. இங்க ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு, கேன்சல் ஆயிடும். பிளஸ் summation n varies from 1 to infinity 4 by n square cos nx 4 by n square cos nx equal to pi square by 3 plus 4 into cos nx by n square அப்ப cos x by 1 square plus cos 2x by 2 square plus cos 3x by 3 square plus etc சரியா? இப்போ இங்க என்ன இருக்குன்னு பாருங்க. 1 plus 1 by 1 square plus 1 by 2 square 1 by 3 square. அப்ப xக்கு 0 போட்டீங்கன்னா cos 0 1 ஆயிருமா? அப்ப 1 by 1 square 1 by 2 square 1 by 3 square னு வரும். இங்க ஃபங்க்ஷன் என்ன இருக்கு? pi minus x the whole square. அப்போ put x equal to என்னது 0. அப்போ pi square equal to pi square by 3 plus 4 into cos 0 1 by 1 square plus 1 by 2 square plus 1 by 3 square plus etc. அப்ப நமக்கு என்ன வருது? pi square minus pi square by 3 equal to 4 into 1 plus 1 by 2 square plus 1 by 3 square plus etc. சரியா? இங்க LCM எடுத்து கேன்சல் பண்ணீங்கன்னா 3 pi square minus pi square அப்ப 2 pi square by 3 இந்த 4 கீழே கொண்டு வந்துருங்க equal to 1 plus 1 by 2 square plus 1 by 3 square plus etc. அப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்ன? pi square by 6 equal to எவ்வளவு? pi square by 6. hence deduce that ன்னு கேட்டிருந்தது இல்லையா? அப்ப ஆன்சர் வந்து நம்மளுக்கு pi square by 6. இந்த ஃபோரியர் சீரிஸ்ல இந்த ப்ராப்ளம்ஸ் இவ்வளவு ஈஸியா ஷார்ட்டா போடுறதுக்கு நம்ம வந்து கற்றுக்கிற முடியும். இன்னும் ஃபர்தராக இதெல்லாம் கான்செப்ட்ஸ் நல்லா லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக டீட்டெயிலாக கொடுத்துட்டே இருக்கேன். அடுத்து நம்ம வந்து நிறைய ஷார்ட்கட்ஸு போக நிறைய ஷார்ட்கட்ஸ் எல்லாமே சொல்லுவேன். இப்போ கான்செப்ட்ஸ் ஓரளவுக்கு நல்ல தரவாக இருந்தால் தான் உங்களால் ஷார்ட்கட்ஸை வந்து ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அதுக்காக நம்ம டீட்டெயில்டாக இப்போ கொடுத்துட்ருக்கோம். இந்த UGTRB மேத்ஸுக்கான ஆன்லைன் பேட்ச்சு விஜயதசமி அன்னைக்கு 2 அக்டோபர் 2025 ஸ்டார்ட் பண்ணுறேன். விஜயதசமிங்கிறது ஒரு வெற்றி திருவிழா. அந்த அன்னைக்கு ஆரம்பிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியில் தான் முடியும். அதனால் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை இந்த நல்ல நாளில் ஆரம்பித்து நீங்கள் சீக்கிரமாக அப்பாயிண்ட் ஆகணும் அப்படிங்கிற பிளெஸ்ஸிங்ஸோடு நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள்.